பிரியமான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் அருமை இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்கள். எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருப்பீங்கன்னு நான் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறேன். இன்றைய நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தையை நாம் வாசிக்க கேட்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 26வது அதிகாரம் 3வது வசனம். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். ஆம் தேவனுடைய பிள்ளைகளை, ஒருவேளை நீங்கள் மனிதர்களை நம்பி நம்பி ஏமாற்றமடைந்து சோர்ந்து போய் இழப்புகளை சந்தித்து நிந்தைகளையும் அவமானங்களையும் சந்தித்து ஒருவேளை நம்பிக்கையெல்லாம் அற்றுப்போய் எல்லார் மேலே இருந்த நம்பிக்கையெல்லாம் இழந்து போய் இருப்பீர்கள் என்று சொன்னால், நான் உங்களுக்கு சொல்கிறேன், இனிமேல் நீங்கள் இயேசுவின் மேலே நம்பிக்கை வைங்க. முழு மனதாய் அவரை பற்றி கொண்டிருங்க. சோதரர், அப்படி பற்றி கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் உங்களை பூர்ண சமாதானத்துடன் உன்னை காத்துக்கொள்வார். ஒருவேளை எல்லாரும் என்னை கைவிட்டுட்டாங்க, எல்லாருமே நான் நம்பின எல்லாரும் என்னை கைவிட்டாங்க, நான் நம்பினவர்கள் எல்லாரும் என்னை ஸ்தோத்திரம் ஏமாற்றிட்டாங்க, யார் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை, இனிமேல் இயேசுவை தான் நான் நம்பி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி வாழ்ந்து கொண்டிருப்பீர்களானால் உங்களுக்கு நான் சொல்லுகிற வார்த்தை, ஸ்தோத்திரம், கர்த்தர் உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற மனதை உடையவன் அவரையே நம்பி இருக்கிறபடினாலே கர்த்தர் அவனை பூர்ண சமாதானத்துடன் அவர் என்ன செய்வாராம்? காத்து கொள்கிற தேவனாக இருக்கிறார். நீங்கள் ஆண்டவரே நம்பி இருக்கிறீங்க இல்லையா, ஆண்டவரே சார்ந்து இருக்கிறீங்க இல்லையா, அவர் உங்களை கைவிட மாட்டார். உங்களை காத்து பாதுகாத்து வழிநடத்தி உங்களை ஆசீர்வதிக்க அவர் உண்மையில் தேவனாக இருக்கிறார். இந்த வார்த்தையின் மூலியமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு நிமிடம் நம் கண்களை மூடி இந்த வார்த்தைக்காக நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களை படைத்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த வேளையிலும் ஆண்டவரே, உம்மை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற மனதை உடையவன் உம்மை நம்பி இருக்கிறபடினாலே கர்த்தர் அவனை பூரண சமாதானத்துடன் நீர் காத்துக்கொள்வீர் என்று நாங்கள் வேதத்தில் வாசித்தோம் ஐயா. அதே போல ஆண்டவரே, உம்மை யாரெல்லாம் நம்பி உம்மை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிறார்களோ கர்த்தர் நீர் அவர்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா சமாதான குலைவுகளையும் நம்பிக்கை இழப்புகளையும் கர்த்தர் மாற்றி அவர்களுக்கு நீர் நம்பிக்கையாய் இருந்து கர்த்தர் அவர்களுக்கு சமாதானத்தை அளித்து அவர்களை பாதுகாத்து ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் ஆசீர்வதியும் பாதுகாத்துக்கொள்ளும். விசேஷமா இன்றைக்கு ஆண்டவரே, பிறந்த நாள் திருமண நாட்கள் காண்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதியும். எங்களையும் தாழ்த்துகிறோம், முற்று வெறுமையாக்குறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.